கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவல் நற்றாள் தொழார் ஏனின் கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவல் நற்றாள் தொழார் ஏனின். Vanakkam everybody. I hope you have started digging more into the treasures of Thirukkural. In fact, they say a formal learning is in 4 stages. Shravanam solvanga, that's listening from a teacher or somebody who knows a little more. But that contributes only 25% of one's learning. The second one is mananam, that is reminiscing or doing further self-study. So that adds another 25% to the learning. The third one is nididhyasanam, they say, that is probing deeper into that by discussing with others, by analyzing and finding more meanings to it. So these are the 3 formal stages which take care of 75% of the learning. The last 25% comes from informal learning through life's experiences. So if we keep our eyes and ears open, we will see meaning into many things that happen to us in life. So let's go into our study further. நம்ம முதல்ல எடுத்துட்டு இருக்கிற டிவிஷன் அறம் பேஸ்ட் எத்திக்கல் மாரல் வேல்யூஸ், அறத்துப்பால். அதுல முதல்ல எடுத்த செக்ஷன் பாயிரம், இன்ட்ரோடக்ஷன். திருவள்ளுவர் சொல்றாரு, உலகத்துல தர்மம் நிலையா இருக்கணும், தர்ம வழியில் எல்லாரும் வாழணும்னா, if the people have to follow the righteous path, 4 pillars are essential. அதுல 3 நம்ம பார்த்துட்டோம். முதல்ல திருவள்ளுவர் சொல்றது கடவுள் ஆர் த சூப்பர் பவர், அதை கடவுள் வாழ்த்துல பார்த்தோம். ரெண்டாவது பில்லர் மழை நீர், அதையும் வான் சிறப்புல பார்த்துட்டோம். மூணாவது the importance of those noble people who have renounced the world and who live for the sake of others in the society. அதை நீத்தார் பெருமையில பார்த்துட்டோம். இன்னைக்கு we are going to look into the 4th one of the 4 pillars of the பாயிரம் of introduction, அரண் வலியுறுத்தல். ரைட், இத்தனை நேரம் பேசிட்டு இருந்தோம். அறம் அறம் அறம், அற வழியில் நிற்கணும், அற வழியில் பொருள் சம்பாதிக்கணும், அற வழியில் ப்ளஷர்ஸ் சீக் பண்ணணும், so that you live life meaningfully and become eligible for progress further. Okay, it all sounds fine, but then what is that aram? Appo aran emphasis on the aram, dharmic value, the virtuous life. The virtues are the ones intended to be explained in the 4வது அதிகாரத்தில். So அரண் வலியுறுத்தல்ல திருவள்ளுவர் takes it from different angles. நான் அதில் 4 குறள் எடுத்திருக்கிறேன் as usual. அறம்னா என்ன, எதை செஞ்சா அறம் தெரியணும் நமக்கு. ரெண்டாவது நமக்கு தெரிய வேண்டியது எதை செய்யக்கூடாதது அறம், அவாய்ட் டூயிங். மூணாவது எப்போ செய்யணும் நம்ம அறவழியில், which is the right time to do things in the righteous way. அண்ட் நாலாவது அறம் 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 பேசுகிறோம், அறம் வழியாக நம்ம நடந்ததுன்னா அதுக்கு பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லி ப்ரூஃப் இருக்குதா? திருவள்ளுவர் ஆன்சர்ஸ் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். லெட்ஸ் லுக் இன் டு த ஃபர்ஸ்ட் ஒன். முதல் குறள் நான் எடுத்துட்டு இருக்கிறது குறள் எண் 34, 34 from அதிகாரம் 4. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற.
எங்கூட சேர்ந்து படிங்க. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. திருவள்ளுவர் answers the question, what is அறம்? அறம்னா என்ன? சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மனசுல வந்து கெட்ட எண்ணம், மாசுங்கிறது வந்து டர்ட், மக், த பேட் தாட்ஸ். அப்போ மனசுல பேட் தாட்ஸ் இல்லாம இருக்கிறது, அவ்வளவுதான் அறம், அனைத்து அரண். ஆகுல நீர பிற, மற்றதெல்லாம் வெறும் சவுண்ட். ஸோ எதனால இப்படி சொல்றாருன்னா, our thoughts arise from the mind and the words, thoughts become words, words become action, and then the actions are the ones which decide the course of things to come. So in the அற வழியில நம்ம நடக்கிறதுனா, if our actions are to be dharmic ways, then our words, our thoughts, and therefore the root cause மனம், மனசுல வந்து without muck, without the bad elements இல்லாம இருந்ததுன்னா அவ்வளவுதான் அறம். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. மெத்ததெல்லாம் வெறும் சவுண்ட் பைட்ஸ் சொல்லிட்டாரு. ஆகுல நீர பிற. புக்ல கொடுத்திருக்கிற விளக்கம் பார்க்க. விளக்கம், மனம் தூய்மையாக இருப்பதே அறம், மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை. Pure mind alone is a virtue, all else is just noise. ஸோ திருவள்ளுவர் முக்கியமா சொல்றது இங்க, மனசை வந்து தூய்மையா வச்சுக்கணும், கிளியர் அண்ட் கிளீன் அட் ஹார்ட். அப்போ மனசு நிறைஞ்சிருந்தா மற்றதும் நிறைஞ்சிருக்கும் சொல்லுவாங்க. ஸோ தட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கீப்பிங் த மைண்ட் கண்டென்டட் அண்ட் பியூர் is emphasized. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அப்போ அறம்ங்கிறது என்னன்னு சுருக்கமா டெஃபினிஷன் சொல்லணும்னா, திருவள்ளுவர் சேஸ் மனசுல வந்து குற்றம் இல்லாம இருக்கிறது. having our thoughts blemishless. so அடுத்த குறளுக்கு போலாம். போன குறள்ல திருவள்ளுவர் சொன்னாரு, இன் சிம்பிள் வேர்ட்ஸ், அறம்னா என்ன? கீப்பிங் த மைண்ட் கிளீன், பியூர், தட்ஸ் ஆல் தட் இஸ் அறம். இப்போ அடுத்த குறள்ல சொல்ல போறாரு, எதெல்லாம் அறவழிக்கு தப்பானது, ஆன்டி அறம். குறளை பார்க்கலாம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். எங்கூட சொல்லுங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இழுக்குன்னா இன்சல்ட் ஆர் அகேன்ஸ்ட் இட். இயன்றது அறம். அறம் சொல்லுது, தீஸ் ஆர் த திங்ஸ் which are anti aram. நான்கு, the four things. which are the four? அழுக்காறு, அழுக்காறுனா பொறாமை, ஜெலசி. அவா, அவான்னா ஆசை, பேராசை, டிசையர். வெகுளி, வெகுளின்னா கோபம், த ஆங்கர். ஆங்கர் they say is just one letter short of danger, right? நாலாவது பாயிண்ட் வந்து இன்னாச்சொல். இன்னாச்சொல்லுங்கிறது வந்து இன்னொருத்தரை பத்தி மோசமா பேசுறது, இல்ல ரூடா பேசுறது. and that is talking ill about others or foul words. so அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இந்த பொறாமை, ஆசை, கோபம் and bad words, இந்த நாளை தான் அறம் வந்து இழுக்கு. இட்ஸ் an insult, it is prohibited, forbidden சொல்லியிருக்கிறாரு. புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், புண்படுத்தும் சொல் ஆகிய இந்த நான்கும் அறவழிக்கு பொருந்தாதவைகள் ஆகும். That conduct is virtue which is free from these four things. They are
jealousy, desire, anger and bitter speech. ஸோ திருவள்ளுவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். ஸோ அறம்னா என்னன்னு பார்த்தோம், எதெல்லாம் அறம் இல்லை சொல்லி பார்த்தோம். அடுத்த குறளில் அறம் எப்போ செய்யணும், வாட்ஸ் த ரைட் டைம் ஃபார் டூயிங் தட் சொல்லி பார்ப்போம். அடுத்த குறள் பார்க்கலாம். ஸோ அறம் செய்யறதுக்கு, அற வழியில் நிற்கிறதுக்கு, தர்மம் பண்ணுறதுக்கு, தானம் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் எப்போ கரெக்ட் டைம், எது கரெக்ட் ஏஜ், இதுக்கு நாள் கிழமை எல்லாம் பார்த்து செய்யணுமா? திருவள்ளுவர் என்ன சொல்றார் பார்க்கலாம். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. என் கூட சொல்லுங்க. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இது குறள் 36 4வது அதிகாரத்திலிருந்து. பொன்றுங்கால் பொன்றா துணைன்னா ஈவன் ஆஃப்டர் அவர் டைம் the புகழ் that comes from living in the righteous way, doing righteous things, will stay for much longer. அப்போ எப்போ செய்யணும்? அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. அப்புறம் செய்யலாம், இன்னொரு நாள் கரெக்ட் டைமில் பார்க்கலாம், எப்போ ஃப்ரீயாக இருக்காமோ அப்போ பண்ணலாம் சொல்லி பார்க்காம எப்போ முடியுதோ அப்பெல்லாம் செய்யணும். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. So do it now when it is possible, whenever it is possible. மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. நம்ம போனதுக்கு அப்புறம் கூட இந்த அறவழியில் வந்த பெருமை புகழ் will live longer. That is what he is talking about. So there is no time, there is no procrastination. Do it now, do it straight. That is what திருவள்ளுவர் says. புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும். Never defer a virtuous deed to another day. Such timely deeds alone will stand for you even after you are gone. இதை விட தெளிவாக யாராவது சொல்ல முடியுமா? குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாங்கிறத திரும்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு நாள் பார்த்து அப்புறம் பண்ணலாம், பின்னால் பண்ணலாம் எல்லாம் இல்லாமல் do it now. எப்பெல்லாம் முடியுதோ, that is every time if you do the right way, the right things, it becomes a habit. That becomes our way of life. That's what the meaning of this குறள் is. And the next குறளில் நம்ம இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது, do this don't do this சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்யறதுனால நல்லது நடக்கும்ட்டு is there a proof? That's what the ruler is going to answer. We will see the next குறள். Is there any proof that நல்லது பண்ணா நல்லது நடக்கும், அல்லாதது பண்ணா பொல்லாதது தான் நடக்கும்னு சொல்லிட்டு is there a proof? Why should we follow the dharmic path? But law of karma, the theory of karma works on this. திருவள்ளுவர் emphasizes முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. What you do earlier is what is going to be reflected. So திருவள்ளுவர் சொல்றத கேட்போம். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இது குறள் 37 அதிகாரம் 4. அறத்தாறு இதுவென வேண்டா, அறம் செய்யறதுனால இல்லை அறம் செய்யாததுனால இன்ன பயன் இல்லை என்ன இஃபெக்ட் சொல்லி
யோசிக்கவே வேண்டாம். சிவிகை பொறுத்தானோடு, சிவிகைங்கிறது வந்து அந்த பல்லக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க தோளில் சுமந்துட்டு போகிறது, பழைய காலத்தில் இப்போ இல்லை, இது அவுடேட்டட். The nearest you can see now is the car owned by a owner and the driver driving it. But then here the civigai, physical labor, 4 people carry. And the civigaila பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை, இடைன்னா between the two of them. அதை தூக்கிட்டு போகிறவனுக்கும் அதில் உட்காந்து போயின்னு இருக்கிறவனுக்கும் how does the difference happen? அவங்களுக்குள்ள இந்த உயர்வு தாழ்வு, இந்த நிலை, in the stature of them, in the financial position or in their status in life, how does it change? This is the proof that when you do good, a good thing will happen to you later. When you do bad or when you do not do good, this is what will happen. So he says the simplest example you can see, practical example is, and the சிவிகை பல்லாக்க தூக்கிட்டு போகிறவனுக்கும் உட்காந்துட்டு இருக்கிறவங்க, the persons who are lifting it and the person who is sitting comfortably in that, it's a difference between the two. That is what is the net result of அறம். அறம் செய்யறது ஆர் அறம் செய்யாமல் இருக்கிறது, இல்லை மரம் செய்யறது, தப்பானது செய்யறது. This is the way திருவள்ளுவர் sums it up, the things to do, things not to do, when to do, and what is the proof. புக்கில் இருக்கிற மீனிங் பார்க்கலாம். பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டாம். பார்த்த உடனே தெரியும். The fruit of virtue need not be described in books. It may be inferred from seeing the bearer of a palanquin and the rider therein. So it is an evident practical example. It is available for us to see and adhere to. So குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஸோ இந்த குறளோட பாயிரத்தில் 4 அதிகாரம், இன்ட்ரடக்ஷனில் 4 அதிகாரம் நிறைவாகுது. திருவள்ளுவர் 4 விஷயம், the things to be in our favor, he has emphasized. கடவுள் வாழ்த்து, அப்புறம் வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அப்புறம் இப்போ வந்து அரண் வலியுறுத்தல். So he sums it up with these. From next session onwards we will get into குறள்ஸ் ப்ராப்பர். ஒரு அதிகாரத்தில் 2 குறள், அந்த மாதிரி ஒரு செஷனில் 2 அதிகாரம் ஆர் 4 குறள் சொல்லுவேன். இதே ஸ்டைலில் போவோம். ப்ளீஸ் பி வித் மீ. வாழ்க வளமுடன். குட் பை எவ்ரிபாடி. கற்றதனாலாய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனே.